தக்காளி 1 கிலோ 600 ரூபா, இஞ்சி 1 கிலோ 750 ரூபா, அதோட மட்டும் இல்லாமல் வெங்காயம் 120 ரூபா, பூண்டுலாம் 300 400 ரூபாய்க்கு மேலே வித்துக்கிட்டு இருக்கு. எங்க அப்படின்னா பாகிஸ்தானில், பாகிஸ்தான் ருபீஸ் கணக்கில். அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையில் 2 நாட்டு பார்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு நிறைய விவசாய பொருட்கள் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்து தான் வருது. கிட்டத்தட்ட 500 கண்டெய்னர் அளவுக்கான பொருட்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் 2 நாட்டுக்குள்ளேயும் போக முடியாமல் விவசாய பொருட்கள் அழுகி கிடக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவருது. ஏன்னா 2 நாடுகளுக்கும் நடுவில் பிரச்சனை அப்படின்றதுனால எல்லையை மூடி இருக்காங்க. அதையும் தாண்டி பன்னீர், அரிசி, ஆப்பிள், மாதுளைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பாகிஸ்தான் காபூல் ஆப்கானிஸ்தான் கிட்டே இருந்து தான் வாங்குதாங்க. அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டினதுனால அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்கனவே பொருளாதாரத்தின் அதல பாதாளத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அது சார்ந்த தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் சமைக்கக்கூடிய உணவுகளில் இந்த மாதிரியான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அத்தியாவசியமான பொருள். அத்தியாவசியமான பொருளே பாகிஸ்தான் ருபீஸ்க்கு 1000 ரூபாய்க்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கொதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளுமே வெளிவந்திருக்கு. இது ஆப்கான் தலிபான்கள் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்குற ப்ரெஷர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.